நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ். காஞ்சி விலங்குகளின் பட்டியலில் இருந்து காளையை மத்திய அரசு நீக்க வேண்டும் என்று அதிமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் பொன்னையன், காட்சி விலங்குகளின் பட்டியலில் இருந்து காளைகள் நீக்கப்பட்டால் ஜல்லிக்கட்டு நடத்துவதில் உள்ள சட்ட சிக்கல் தானாகவே முடிவுக்கு வந்துவிடும் என கூறினார். இதுகுறித்து மத்திய அரசிடம் மாநில அரசு கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜீவோ அரசாணை செல்லாது என்ற ஒரு கருத்தை அந்த விலங்குகள் பாதுகாப்பு பிரிவினர் உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைத்த காரணத்தால் தடையாணை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த ஜீவோவுக்கு பதிலாக மைய அரசு ஒரு ஆர்டினன்ஸ் அவசர சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்து அந்த அவசர சட்டம் பிறகு பாராளுமன்றத்திலே சட்டமாக இயற்றப்பட்டுவிடும். அவசர ஆர்டினன்ஸ் என்றாலே அது சட்டம் என்ற நிலைக்கு வருகிறது. ஒரு ஆர்டினன்ஸ் வெளியிடப்பட்டு விட்டால் மைய அரசால் அந்த ஜீவோ இஸ் ஓவர்ரூல்டு பை த ஆர்டினன்ஸ், அந்த முறையிலே உச்சநீதிமன்றத்தினுடைய தடையாணை செல்லுபடியாக ஆகிவிடும். உடனே ஜல்லிக்கட்டை வழக்கம் போல் நடத்தலாம் என்ற கருத்தை நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கும் சொல்லியிருக்கிறோம், மைய அரசை வற்புறுத்தி வருகிறோம். இதுதான் நிலைப்பாடு. வாடிய பயிர்களை கண்டு தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் ஒரு தம்பதி 2 பெண்கள் உட்பட 13 விவசாயிகள் உயிரிழந்தனர். சிதம்பரம் அருகே வீரப்பன் மற்றும் அவரது மனைவி ஆராயி ஆகியோர் பயிர்கள் கருகியதால் உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசலில் அருணாச்சலம் என்ற விவசாயி உயிரிழந்தார். மேலும் சிதம்பரத்தைச் சேர்ந்த பழமலை என்ற விவசாயியும் மரணமடைந்தார். நாமக்கல் அருகே காமாட்சி என்ற பெண் விவசாயி வாடிய பயிர்களை கண்டு நிலத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் வேளம்பாளையம் ஓடைமேடு பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி பயிர்கள் கருகியதால் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடனை திருப்பி செலுத்துமாறு கவுந்தபாடி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மிரட்டியதால் மனமுடைந்து அவர் இந்த முடிவு எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஓதப்பை கிராமத்தைச் சேர்ந்த குப்புராஜ் என்ற விவசாயி 5 ஏக்கர் நெற்பயிர் வறட்சியால் கருகிய மனவேதனையில் அவர் உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் வெண்ணாவல்குடியைச் சேர்ந்த பெண் விவசாயி தேவியும் உயிரிழந்தார். அதேபோல திருவாரூர் அருகே சிமிழி கிராமத்தில் சம்பா பயிர் கருகியதால் அதிர்ச்சியில் விவசாயி மாரிமுத்து மரணமடைந்தார். கோவை மாவட்டம் அன்னூர் பொன்னேகவுண்டன் புதுரைச் சேர்ந்த விவசாயி ராமசுவாமி பயிர் கருகியதைக் கண்டு மாரடைப்பால் உயிரிழந்தார். இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மந்தித்தோப்பில் மக்காச்சோளம் பயிர் கருகியதைக் கண்டு மாரடைப்பால் விவசாயி கனகராஜ் உயிரிழந்தார். மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே கருப்புக்குடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அழகப்பன் தென்னை மரங்கள் நீரின்றி காய்ந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் மரணமடைந்தார். இன்று ஒரே நாளில் ஒரு தம்பதி 2 பெண்கள் உட்பட 13 விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். ரொம்ப கடுமையான வறட்சி, குடிக்கிறக்கே தண்ணி இல்லை. இந்த நேரத்தில் பேங்க்ல இருந்தும் தனலட்சுமிங்கிற ஃபைனான்ஸில் இருந்தும் வந்து கடனை கட்டணும்னு நிர்பந்தம் பண்ணியிருக்காங்க. அந்த மன உளைச்சலில் 2 நாளாக கொஞ்சம் வேதனையில் இருந்தவர் இந்த காலையில் தற்கொலை பண்ணிட்டார். எனவே அரசாங்கம் இந்த விவசாயிகளெல்லாம் பார்த்து வறட்சி நிவாரணத்தை தரணும், விவசாயிகளுடைய தற்கொலை தடுத்து நிறுத்தணும். இன்றைக்கி மழையே இல்லாமல் மிக வறண்டு போய் தமிழ்நாடே காஞ்சி போச்சு, வறண்டு போச்சுங்கிற அறிவிப்பை மாநில அரசு அறிவிக்கிற சூழ்நிலையில் கடன் வசூலை கடுமையாக பண்ணதுனால அவர் மன உளைச்சலில் இறந்துட்டார். மத்திய மாநில அரசுகள் எதுவுமே விவசாயிகளுடைய பிரச்சனையை இதுவரைக்கும் கண்டுக்கவே இல்லை. மத்திய மாநில அரசுகள் உடனடியாக விவசாயிகளுடைய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்து வறட்சி நிவாரணங்களை முறையாக அனைத்து விவசாயிகளுக்கும் வருமாறு வழங்கி விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த சூழ்நிலையை கேட்டுக்கொள்கிறோம். விவசாய பாதிப்பிற்காக தமிழக அரசு அறிவித்துள்ள நிவாரணம் போதுமானது அல்ல என்று விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். நிவாரண நிதி உதவியை அதிகரிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் பெற்ற அனைத்து கடன்களையும் அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறப்பு நிதிகளை ஒதுக்கி தமிழகத்தை வறட்சியின் கோரப்பிடியில் இருந்து மீட்க வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியத்தையும் நதிநீர் ஒழுங்காற்று குழுவை அமைத்து தமிழகத்தில் இனிமே வறட்சி ஏற்படாது என்கின்ற உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது. அதை வலியுறுத்தி பெற வேண்டிய உரிமையும் அந்த கடமையும் தமிழக அரசுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 5 ஆண்டு கால வறட்சி, இந்த ஆண்டு முழு வறட்சி ஒன்றுமே இல்லைன்னு அறிவித்த மாதிரி இருக்கிறப்ப நாங்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 கேட்டு போராடி இருக்கிறோம். இறந்த விவசாயிகளுக்கு இப்போ உரிய நிவாரணம் கேட்டிருக்கோம். இன்றைக்கி வரலையும் 188 விவசாயி செத்து இருக்கிறான். இவங்க வெறும் 15 விவசாயி தான் செத்தாங்கிறது வந்து ஏற்புடைய கருத்து இல்லை. இது விவசாயிகளை கொச்சைப்படுத்தும் விதமாக இருக்கிறது. இது உடனடியாக அனைத்து 188 விவசாயிகளுக்கும் 3 லட்சம் வீதம் கொடுக்கணும். இது இல்லாமல் பொங்கலுக்குள்ளார மறு அறிவிப்பாக வைக்கணும். ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 உறுதிப்படுத்தணும் தமிழக அரசு. ஏக்கருக்கு 24,000 ரூபாய் செலவாகுதுன்னு அரசே
திட்டம் போட்டிருக்கிற நேரத்தில் 5000 ரூபா கொடுத்துருக்கிறது எந்த வகையில் நியாயம் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியல. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ விவசாயிகள் இறந்திருக்கிற நேரத்தில் 17 பேர் மட்டும்தான் விவசாயிகள், மற்றவங்கெல்லாம் வேற யாரோ பணக்காரர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் மாதிரி அரசாங்கம் நிவாரணத்தை அறிவிக்காது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்குது. விவசாயத்தை நம்பி இருந்தவங்கெல்லாம் கனத்த இதயத்தோடு எல்லாம் இறந்துருக்காங்க. அதில் வெறும் 17 பேருங்கிறது ஒரு கண்துடைப்பாக செஞ்சுட்டு விவசாயிகளை அவமானப்படுத்துறது மாதிரி இன்றைக்கி அவங்க எல்லாருக்கும் நல்ல 3 லட்சங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அவங்களுக்கு ஒரு குறைஞ்சதாக ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா அந்த குடும்பம் அன்றைக்கி ஒரு கொடுத்த ஒரு ஆளை நம்பி தான் ஒரு குடும்பமே இருக்குது. அவரே போன பிறகு 3 லட்சம்னா இந்த ஒரு மாதத்துக்கு கூட வராது. அது ஒரு குடும்பம் வாழ்ந்த ஒரு 10 லட்சம் கஷ்டம் கொடுக்கணும். உடனடியாக நடக்க கூட்டுறவு கடன்கள், நேஷனல் பேங்க்ல வாங்க விவசாய சம்பந்தப்பட்ட கடன் அனைத்துமே உடனடியாக தள்ளுபடி பண்ணுறதுக்கு மாநில அரசோடு சேர்ந்து மத்திய அரசும் உடனே இன்சூரன்ஸ்லாம் கொடுத்து உடனே தள்ளுபடி பண்ணுறதுக்கு ஆவணம் செய்யணும். ஒரு ஏக்கருக்கு 25,000 கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இந்த 100 குழிக்கே 5,000 அவர் செலவில் 3 மா நடுறப்போ 25,000 கொடுத்தா அது எப்படி கட்டுப்படி ஆக முடியும்? 5,000 கொடுத்தா கட்டுப்படி ஆகாது. அதனால் ஒரு ஏக்கருக்கு 25,000 நீங்கள் கொடுக்கணும். மத்திய அரசு எங்களுக்கு இந்த நிவாரண நிதியை 25,000 கொடுத்தா மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. பொங்கல் பண்டிகை அன்று மத்திய அரசு பணியாளர்கள் அனைவருக்கும் கட்டாய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டாய விடுமுறை தினங்களின் பட்டியலிலிருந்து மத்திய அரசு பொங்கல் பண்டிகையை நேற்று நீக்கியது. மாறாக விருப்ப விடுமுறை பட்டியலில் அது சேர்க்கப்பட்டது. தமிழகத்தில் இருந்து இதற்கு பலத்த எதிர்ப்பு எழுந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை மீண்டும் கட்டாய விடுமுறை பட்டியலில் மத்திய அரசு சேர்த்துள்ளது. மேலும் கட்டாய விடுமுறையில் இருந்த தசரா பண்டிகை விருப்ப விடுமுறை பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளது. கட்டாய விடுமுறை பட்டியலில் பொங்கல் பண்டிகையை சேர்க்க கோரி முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொங்கலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். மத்திய அரசு ஜல்லிக்கட்டிற்கு எதிரானதே கிடையாது. மத்திய அரசு தான் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று தங்களது வாதத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்து விட்டார்களே. தமிழகத்தில் உணர்வுபூர்வமாக ஜல்லிக்கட்டு நடந்தால் அதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கும். ஏனென்றால் நாங்களும் அதற்கு எதிரானவர்கள் அல்ல. ஜல்லிக்கட்டு நடந்தால் அதை நாங்கள் ஆதரிப்போம். நடப்பதற்கு முழுமையான ஆதரவை நாங்கள் தருவோம். ஆரம்ப முதலிலே பாரதிய ஜனதா கட்சியில் 2 பிரிவுகளாக அமைச்சர்கள் இருந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிரான ஒரு பிரிவு இருக்கிறது. இன்றைய தினம் அந்த பிரிவு வலிமையானது, ஜல்லிக்கட்டை ஆதரிக்கும் பிரிவு வலிமை கொண்டு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இதனாலே பாதிப்பு அடைவது தமிழர்கள் தான். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு இன்றைக்கு நடைபெறாமல் போனதற்கு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை மீறி அதன் அக்கறை காட்டாத நிலைதான் காரணம் என்று நாங்கள் குறிப்பிடுறோம். உச்சநீதிமன்றம் அவங்க சொல்கிறத மீறி கர்நாடக அரசு செயல்பட்டு இருக்காங்க. தமிழ்நாடு செயல்படுறதுக்கு என்ன இருக்குது? அதில் அது என்ன ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க? பிடிச்சிட்டு போட்டு என்ன அதனால் இருக்குது? நம்ம தமிழனுக்காக என்ன ஜெயிலுக்கு போகிறது என்ன இருக்குது? அதில் நிச்சயமாக நாங்களாம் இப்போ ஜெயிலுக்கு போக நாங்கள் தயாராக இருப்போம். வழக்கமான வாக்குறுதியாக இல்லாமல், ஏமாற்றமளிக்கிற வாக்குறுதியாக இல்லாமல், உண்மையிலேயே நடைமுறைக்கு வருகிற ஒரு வாக்குறுதியாக அது அமைய வேண்டும். அவசர சட்டம் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும். அவ்வாறு கொண்டு வந்தால் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மத்திய அரசை பாராட்டுவோம், வாழ்த்துவோம். மத்திய அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்த போதிய நிதி தேவை என்பதாலேயே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் பெட்ரோலின் விலையை குறைக்க முடிவதில்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற அகில இந்திய சமையல் எரிவாயு விநியோகஸ்தகர்கள் கூட்டமைப்பின் 32வது மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்ற போது 13 கோடியாக இருந்த சமையல் எரிவாயு இணைப்புகளின் எண்ணிக்கை கடந்த 2.5 ஆண்டுகளில் 19 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சமையல் எரிவாயு மூலம் வீடுகளில் ஏற்படும் விபத்துகளுக்கு 6 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு பெறலாம் என கூறிய அவர், இது குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு முன்பு தமிழகத்தில் பெட்ரோல் பங்குகளில் 5% இருந்த மின்னணு பண பரிவர்த்தனை தற்பொழுது 28% உயர்ந்துள்ளதாக கூறிய தர்மேந்திர பிரதான், எல்பிஜி பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் 10,000 விநியோகஸ்தர்களை கூடுதலாக நியமிக்க அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானையை சுட்டுக் கொன்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள ஒளிபாண்டா கிராமத்தில் சின்ன பையன் என்பவரது விவசாய தோட்டத்தில்
காட்டு யானை ஒன்று புகுந்துள்ளது. இதை கண்ட சின்ன பையன் தான் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் அந்த யானையை சுட்டு கொன்றுவிட்டு அங்கிருந்த சக விவசாயிகளுடன் தப்பி ஓடினார். பின்னர் யானை இறந்து கிடப்பதை பார்த்த பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக அங்கு விரைந்து வந்த வனத்துறையினர் காவல்துறையில் புகார் அளித்துவிட்டு யானையை பிரேத பரிசோதனை செய்து அடக்கம் செய்தனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் யானையை கொன்றது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள சின்ன பையன் உட்பட 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ரெட் பஸ் மற்றும் சீட் செல்லர் இணையதளம் மூலம் ஜனவரி 12ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை முன்பதிவு செய்த டிக்கெட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. விதிமுறைகளை மீறி அதிக கட்டணம் வசூலிப்பதால் வாடிக்கையாளர்களுக்கும் தங்களுக்கும் இடையிலான நல்லுறவு பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் விளக்கமளித்துள்ளது. உடனடியாக ரெட் பஸ் இணையதளத்தை தொடர்பு கொண்டு டிக்கெட்டுகளை திரும்ப செலுத்தி தங்களின் பணத்தை திரும்ப பெறவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு செல்பவர்கள் ஆம்னி பேருந்து இணையதளத்திலும் நேரிலும் வந்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்க தலைவர் பாண்டியன், ரெட் பஸ் சீட் செல்லர் மூலம் டிக்கெட் பெற்றவர்களை வரும் ஜனவரி 12ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை ஆம்னி பேருந்துகளில் ஏற்றிக்கொள்ள அனுமதிக்க முடியாது என குறிப்பிட்டார். எனினும் அந்நிறுவனத்திடம் இருந்து பணத்தை பெற்ற பயணிகள் தங்களது டிக்கெட்டுகளை காண்பித்து அதே பேருந்திலேயே பயணம் செய்யலாம் எனவும் தெரிவித்தார். வர 12ஆம் தேதியிலிருந்து 5 நாளைக்கு வந்து ரெட் பஸ் டிக்கெட்டை தற்காலிகமாக நாங்கள் வந்து சர்வீஸ் செய்ய மாட்டோம். அவங்க எங்கள் வாகனத்தில் அவங்க டிக்கெட் நாங்கள் ஏற்ற மாட்டோம்னு சொல்லி நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டோம். அதனால் வந்து அது பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டதுனால இப்போ மீடியாவில் நாங்கள் சொல்லிக்கிறோம். 12ஆம் தேதியிலிருந்து அவங்களுடைய டிக்கெட் 5 நாளைக்கு நாங்கள் ஏற்ற மாட்டோம். எங்களுடைய இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க சால்வ் பண்ணி எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்தால் சுமூகமாக சங்கத்தில் பேசி உடன்பாடு ஏற்பட்டால் மட்டுமே வந்து நாங்கள் ஏற்றுவோம். நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது அவங்களுக்கு. அதனால் வந்து அவங்க அதை நாளைக்கே வந்து அசோசியேஷனில் பேசினா நாங்கள் வந்து அவங்களுக்கு இது கொடுப்போம். இல்லைன்னா கண்டிப்பாக முறையாக 12ஆம் தேதியிலிருந்து அங்கிட்ட 5 நாள் வந்து பஸ் முதலாளிகள் யாரும் வந்து பஸ்ஸில் வந்து அவங்க டிக்கெட்டை வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன.